மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளியில ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரி யாரு? அரசு ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னால அறிவிக்குமா, கண்டுபிடிக்குமா என்ற பல்வேறு விஷயங்கள் பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த தருணவாயில இந்த சந்தர்ப்பத்துல மனம் பிட்டிய கிறிஸ்துவ ஆலயம் ஒன்றில் துப்பாக்கி பிரயோகம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இது குறித்து தான் முழுக்க முழுக்க இந்த காணொளி தாங்கி வருது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 18ஆம் திகதி இரவு 7 மணி அளவுல குறித்த தேவாலயத்துக்குள்ள கிறிஸ்துவ தேவாலயத்துக்குள்ள ஒரு நபர் புகுந்து திடீரென அவர் பாதையோரமாக சென்று மீண்டும் துப்பாக்கியை எடுத்து அங்கு துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பித்து சென்ற ஒரு சம்பவம் முழு நாட்டையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்குது. மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இது மாறி இருக்கிற இந்த சூழல்ல இந்த ஒரு விஷயம் யாரு செய்தார், எதுக்கு செய்தாங்க, இதற்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய விசாரணைகளை திசை திருப்புவதற்கான விஷயங்கள் இருக்கிறதா என்ற பல்வேறு சந்தேகங்களை இந்த ஒரு விஷயம் தோற்றுவிச்சிருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்டர் தாக்குதலுடைய சூத்திரதாரிய 21ஆம் திகதிக்கு இடையில அரசு கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல அரசு இருக்குது. இந்த ஒரு விஷயத்த அரசு மிக முன்முறமாக ஒரு விசாரணையை முன்னெடுத்து கொண்டு வார இந்த சந்தர்ப்பத்துல பிள்ளையான் கைது செய்யப்பட்டாச்சு, அவருடைய சாரதியும் கைது செய்யப்பட்டாச்சு. இதுக்கெல்லாம் மேலாக பிள்ளையான் அவங்கள ஆதரிச்சு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதனுடைய ஆதரவாளர்கள் இதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அவங்க செஞ்சிருந்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க சொன்ன விஷயம்தான் இஸ்லாமிய பயங்கரவாதம், அரசனுடைய பயங்கரவாதம், அரசனுடைய சூழ்ச்சி, ஆசாத் மௌலானாவுடைய காட்டுக்குடுப்பு இவைகள் தான் பிள்ளையான் அவங்களுடைய கைதுக்கு காரணமாக இருந்தது என்ற பல்வேறு விஷயங்கள் ஆர்ப்பாட்டக்காரர்களால் அங்கு பேசப்பட்டதையும் பார்க்க முடிந்தது. பிள்ளையானுடைய கைதுக்கு பின்னால பயங்கரமான இனவாதிகள் எல்லாம் இப்போது பிள்ளையான ஒரு தேசியவாதியாகவும் அவர் தேசத்திற்கு கீர்த்தியை வாங்கி தந்தவராகவும் மிகப்பெரிய ஒரு வீரனாகவும் சூரனாகவும் பேசப்படுகின்ற இந்த சூழல் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய சூத்திரதாரி குறித்த பல்வேறு விஷயங்கள் பேசப்படுற இந்த தருவாயில அரசியலுக்காகவும் அரசியல் அழுத்தங்களுக்காகவும் தான் இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற ஒரு விஷயம் வடுக்கிற இந்த சந்தர்ப்பத்துல அதே போல இல்லை, இது ஜஹரானுடைய சகாக்கள் ஐஎஸ்னுடைய சிந்தனையினூடாகத்தான் செய்தார்கள் என்று அமெரிக்காவினுடைய அந்த அறிக்கையும் மேற்கோள் காட்டி ஒரு விஷயம் பேசப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல ஒரு அச்சு சூழல் உருவாகி கொண்டு போறதை பார்க்க முடியுது. இப்போது ஏதோ ஒரு வகையில் அடிப்படைவாதம் கல்முனை போன்ற பகுதிகளில் வளர்ந்தாச்சு. ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக ருஷ்டி பிடிஏல கைது செய்யப்படுகின்ற சூழல் உட்பட நேற்றைய தினம் ஜஹ்ரானுடைய மனைவி ஹாதியா அவருடைய குழந்தைகள் சகிதம் குடும்பத்தோடு கொழும்புக்கு ஒரு டூர் போனதாகவும் ஒரு சுற்றுலா மேற்கொள்ளப்பட்டதாகவும் முரல்ல போலீசாருக்கு தகவல் கிடைத்து உடனடியாக அவங்க பயணித்த அந்த பஸ் வண்டி உடனே போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டு அங்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதுல சந்தேகத்துக்கிடமான எந்த விஷயங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க விடுதலை செய்யப்படுறாங்க. பிறகு இதுக்கு மேல பயணிக்க முடியாதுன்னு சொல்லி ஹாதியாவும் குடும்பமும் உடனடியாக வீட்டுக்கு திரும்புற சம்பவத்தையும் நாங்க பார்த்தோம். எனவே இந்த சூழல்ல வெளியில் செல்லுகின்ற ஒவ்வொருவர் மீதும் சந்தேகமும் அச்சமும் ஏற்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தையும் பார்க்க முடியுது. ஹாதியா குறித்த இந்த ஈஸ்டர் தாக்குதலுடனான வழக்குகளிலிருந்து பிணையில் வெளியில் அவர் வெளிநாடு செல்ல முடியாது என்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நிபந்தனையாக வைக்கப்பட்டதோட அவர் கடந்த பல வருடங்களாக இந்த நாட்டில் அவங்க உறவுகள் சொந்தங்கள் பல்வேறு இடங்களுக்கு போய் வந்தாங்க. ஆனா இப்போது ஹாதியா மீது அச்சம் உண்டு, ஜஹ்ரானுடைய குடும்பத்தின் மீது பயம் உண்டு என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு எதனால் உருவாக்கப்பட்டது, யார் கட்டமைப்பித்தார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? கடந்த 3 மாதங்கள்ல 30 சூட்டு சம்பவங்கள்ல கிட்டத்தட்ட 30 பேர் இருந்ததாக சொல்லப்படுது. அப்படியாக இருந்தா பெரும்பான்மை சமூகத்தை பார்த்து பயப்படுகிறோம், அஞ்சுகிறோம் என்று ஒவ்வொருத்தரும் போலீஸுக்கு சொன்னா யார் தான் வெளியில் வர முடியும்? யார் தான் பயணம் போக முடியும்? யார் தான் சுற்றுலா போக முடியும்? ஆனா அப்படியான விஷயங்கள் மாற்று மதத்தவர்களிடையே அது இருப்பதை பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒரு முஸ்லிம் வெளியில் வந்தால் யாராவது அச்சம் என்று சொன்னாலோ அல்லது பயம் என்று சொன்னாலோ சந்தேகம் என்று சொன்னாலோ உடனடியாக விசாரணைகள் என்ற ஒரு விஷயம், அதுவும் பயங்கரவாத தடைச்சட்டம் அவர்கள் மீது பாய்கின்ற ஒரு சூழல் என்பது ஒரு ஆரோக்கியம் இல்லாத விடயமா பார்க்கப்படுது. ஜஹ்ரான் செய்த குற்றத்திற்காக இன்னும் ஹாதியா குற்றவாளி என்று கூட நீதிமன்றம் சொல்லல. அவங்களுக்கான வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது. அப்படியாக இருந்தால் ஜஹ்ரானோட குழந்தைகள் இந்த நாட்டில் வாழ முடியாதா? பயணம் போக முடியாதா? படிக்க முடியாதா? பொது இடங்களுக்கு செல்ல முடியாதா? ஜஹ்ரானோட மனைவி, அவரோட குடும்பங்கள் இப்போது இருக்கின்ற இந்த கட்டமைப்பு
எங்கிருந்து உருவாக்கப்பட்டது என்ற மிகப்பெரிய ஒரு அச்ச சூழல் உருவாகி இருக்குது. எனவே இந்த காலகட்டத்துல இந்த தேவாலயத்தின் மீது, இந்த கிறிஸ்துவ தேவாலயத்தின் மீது இந்த சூட்டுச் சம்பவம் நடந்தது என்றது மிகப்பெரிய ஒரு அச்ச சூழல ஏற்படுத்தியது. இருந்தாலும் மனம் பெற்றிய போலீஸ் நிலையத்தினுடைய அதிகாரிகள் துரித கெதியில் செயற்பட்டதனாலும், துரித கதியில் விசாரணைகள் நடத்தப்பட்டதனாலும் 38 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் தான் நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு துப்பாக்கியினால் இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார். எந்த உயிர் சேதங்களும் இல்லை. ஜன்னல் மீது துப்பாக்கி சூடு நிகழ்த்தப்பட்டதனால் ஜன்னலுக்கு சிறிது சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிய வருது. விசாரணையில் தெரிய வந்த விஷயம் தான் அந்த தேவாலயத்தினுடைய கிறிஸ்துவ தேவாலயத்தினுடைய ஃபாதருக்கும் இந்த சம்பந்தப்பட்ட சந்தேக நபருக்கும் ஏதோ ஒரு தனிப்பட்ட தகராறு என்பதனால் தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததாக சொல்லப்படுது. எனவே இந்த ஒரு விஷயம் இந்த இடத்தில் முடிந்தது என்பதும், துரித கதியில் போலீசார் இந்த விஷயத்தில் அவரை கைது செய்ததும் ஒரு ஆரோக்கியமான விஷயமாக மீசா டிவி பார்க்குது. இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு முஸ்லிம் பயங்கரவாதம் என்றும், தேவாலயத்தை இலக்கு வச்சு இந்த தாக்குதல் நடந்தாச்சு என்னும், இவர்கள் தான் மீண்டும் இந்த ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நாடகத்தை நடத்தியிருப்பார்கள் என்பது எமது பார்வை. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நாங்கள் கோடிட்டு பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆய் ஹூ என்றாலே துப்பாக்கி எடுத்து சுடுகின்ற ஒரு கலாச்சாரம் எங்கிருந்து உருவானது என்பதுதான் தெரியல. எனவே இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக அரசு கவனம் செலுத்தி இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் அபிலாசையுமாக இருக்க முடியுமாக பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயங்கள் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறினது கடந்த காலங்களிலே. அதாவது பாத்தாளக்கு குழுக்களினுடைய துப்பாக்கி சூட்டுகளால் எத்தனையோ பேர் இறந்த சம்பவங்களை பார்க்க முடிந்தது. இது வெறுமனே பாத்தாள குழுக்களுக்கிடையில் சண்டை என்று கடந்து போவதற்கு இல்லை. அது பல்வேறு சிக்கலை நாட்டிலே தோற்றுவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அரசு இந்த ஒரு விஷயத்தில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்பது மீசான் டிவியினுடைய ஒரு ரிக்வெஸ்டாகவும் இருக்கிறதோட, எனவே முஸ்லிம்கள் பற்றிய அச்சமும் பயமும் பீதியும் இப்போது ஒரு வகையாக குடிகொண்டிருப்பதை பார்க்க முடியுது. இது எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த சித்தாந்தம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்குது. அதுதான் இஸ்லாம் போபியா என்று சொல்லப்படுகின்ற, இஸ்லாமியர்களை பார்த்தால் பயப்பட வேண்டும் என்ற சித்தாந்தம் ஐரோப்பாவில் உருவாக்கப்பட்டிருக்குது. அது இப்போது எமது நாட்டுக்குள்ளும் வந்துவிட்டதோ என்ற ஒரு அச்ச சூழல் உருவாகி இருக்கிறது. இதை பல்லின சமூகத்தில், பல மதங்கள் இருக்கின்ற சமூகத்தில், பல இனங்கள் இருக்கின்ற சமூகத்தில் இந்த ஒரு சிந்தனையும் இந்த ஒரு செயற்பாடும் ஆரோக்கியமாக இருக்காது. எனவே ஒரு முஸ்லிம் வெளியில் வந்தால் அச்சம் என்பதும் பயம் என்பதும் சந்தேகம் என்று யாராவது போலீசுக்கு சொல்லிவிட்டால் அவர்கள் உடனடியாக கைது செய்கின்ற ஒரு படலம் ஆரம்பிச்சிருக்குது. சந்தேகம்டா என்ன, அச்சம்டா என்ன, அதுக்கான சாட்சிகள் என்ன, ஏன் பயப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் முடிவு செய்யப்படாமல் வெறுமேலே கைது செய்யப்படுவதும் உடனடியாக போலீசுக்கு அழைத்துச் செல்லப்படுவதும் ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லை என்பதுதான் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். இந்த விஷயம் குறித்து நிச்சயமாக அரசு கவனம் செலுத்த வேண்டும். என்னதான் இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரம் அப்பாவி முஸ்லிம்கள் மீண்டும் மீண்டும் சீண்டப்படுவதும் சுரண்டப்படுவதும் இப்படியான மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவதும் என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம் கிடையாது என்பதையும் மீசான் டிவி அழுத்தமாக சொல்லிக் கொள்கிறது. இது போன்ற விடயங்களில் அரசு கவனம் செலுத்தட்டும் என்று கூறி, ஈஸ்டர் தாக்குதலுடைய சூத்திரதாரி கூடிய சீக்கிரம் விசாரணைகள் மூலம் அடையாளப்படுத்த படும் என்ற ஒரு பிரார்த்தனையும் முன்வைப்பதோடு, அந்த விசாரணைகள் சுயாதீனமாக இருக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.